ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி கையில் சுற்றிக்கோங்க. மேலே இருக்க த்ரெட்டை தான் எடுக்கணும். ஃப்ரேமுக்கு கீழே என்ன ப்ராசஸ்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஃப்ரேமுக்கு மேலே இருந்து நீடியில் குத்திட்டு நீடியில் த்ரெட்டை மாட்டிடுங்க. சேம் டைம் நாட்டை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போது லென்த்தாக இருக்க த்ரெட்டை அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி நீடியில் குத்திட்டு நீடியில் த்ரெட்டை சுற்றி மேலே ஸ்டிச் போடுறோம். அடுத்த ஸ்டிச்சு கொஞ்சம் தள்ளி நீடியில் குத்துறோம். த்ரெட்டை சுற்றிட்டு மேலே ஸ்டிச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சும் சேம் அதே போல் தான். கொஞ்சம் தூரம் தள்ளி நீடியில் குத்துறோம். த்ரெட்டை சுற்றிட்டு மேலே ஸ்டிச்சு. நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எப்பயுமே 2 ஸ்டாண்டாக எடுத்து தான் ஸ்டிச் போடணும். பாருங்கள், நீடியில் குத்துறோம். 2 ஸ்டாண்டையும் சேர்த்து தான் சுற்றிட்டு மேலே ஸ்டிச்சு. கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி போடாதீங்க, லூஸாக பிடிச்சி போடுங்க. டைட்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிடும். நீடியில் சுற்றணும் த்ரெட்டை, மேலே ஸ்டிச்சு. த்ரெட்டை விட்டுறக்கூடாது, கையிலே தான் பிடிச்சிருக்கணும். த்ரெட்டை சுற்றிட்டு மேலே ஸ்டிச்சு. கீழே இந்த ப்ராசஸ் மட்டும்தான். ஃப்ரேமுக்கு மேலே எப்படி ஸ்டிச் போடுறன்றதை பார்க்கலாம். நீடியில் குத்தி த்ரெட்டை மாட்டிட்டு மேலே எடுங்க. இப்போது ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் தள்ளி நீடியில் குத்துறோம். கீழே த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். அடுத்த ஸ்டிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி நீடியில் குத்துறோம். த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சும் அதே போல் தான். கீழே த்ரெட்டை சுற்றிட்டு மேலே ரைட் லெஃப்ட். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு. நீங்கள் நீடியில் குத்திட்டு கீழே த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கும்போது கிளாத்தை நீடில் த்ரெட்டு 3 மீட் பண்ணுற ஜங்ஷனில் தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். பாருங்கள், குத்துறோம். கீழே த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். அவ்வளோதான். அதே போல் நீடியில் மேலே எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணக்கூடாது, அந்த ஜங்ஷன்லேயே ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். த்ரெட்டை கீழே சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். ஃபுல்லாக இதே மாதிரி தான். இப்போ ஒரு லூப்பை லென்த்தாக இழுத்துக்கோங்க. செகண்ட் லூப்பையும் லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போது செகண்ட் லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை லாக் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை அப்படியே மெதுவாக இழுங்க. அவ்வளோதான், நாட் விழுந்துடும். இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.